அதிமுகவும் வேண்டாம், எடப்பாடியும் வேண்டாம், திடீரென திமுகவில் இணைந்தார் விஜயபாஸ்கர். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் அடுத்தடுத்து தொடர்ந்து திமுகவில் இணைந்து வருவது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாகி வருகிறது. குறிப்பாக அன்வர் ராஜா, மைத்ரேயன் இவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார்கள். இதற்கு பிறகு அதிமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்தவாறு தற்போது விஜயபாஸ்கர் திமுகவில் இணைந்துள்ளார். அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூரைச் சேர்ந்தவர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ. முன்னாள் அமைச்சரான இவர் புதுக்கோட்டை மாவட்ட அதிமுக செயலாளராகவும் உள்ளார். மேலும் அதிமுக ஆட்சியின் போது வருமானத்திற்கு அதிகமாக 35 கோடி சொத்து சேர்த்ததாக விஜயபாஸ்கர் மற்றும் அவருடைய மனைவி ரம்யா மீது 2021 அக்டோபர் 17ஆம் தேதி புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வழக்கு விசாரணை புதுக்கோட்டை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வழக்கில் 216 பக்க குற்றப்பத்திரிகை கடந்த ஆண்டு மே மாதம் தாக்கல் செய்யப்பட்டது. அமர்வு நீதிமன்றத்தில் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் வழக்கு விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில் 20வது முறையாக வழக்கும் விசாரணைக்கு வந்தது. அப்போது விஜயபாஸ்கர் அவருடைய மனைவி ரம்யா ஆஜராகவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்து வந்தது. இவர்களது வக்கீல்கள் மட்டுமே ஆஜரானார்கள். இதனையடுத்துதான் நீதிபதி சுபத்ரா தேவி வழக்கை வரும் நவம்பர் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மேலும் இந்த வழக்கை புதுக்கோட்டை சுப்ரீம் கோர்ட்டுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளதாக தற்போது சொல்லப்பட்டு வருகிறது. இந்த நிலையில்தான் ஒரே மாதத்தில் அதிமுகவிலிருந்து முக்கிய புள்ளிகளை தூக்கி சம்பவம் செய்து வருகிறது திமுக. அதிமுகவின் முக்கிய இஸ்லாமிய முகங்களில் ஒருவரான அன்வர் ராஜா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்தார். அதனைத் தொடர்ந்து முன்னாள் எம்எல்ஏ கார்த்திக் தொண்டமான், முன்னாள் எம்பி மைத்ரேயன் உள்ளிட்டோர் திமுக கட்சியில் இணைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தேர்தல் நெருங்கும் சூழ்நிலையில் அதிமுகவிலிருந்து விலகி முக்கிய பிரமுகர்கள் திமுகவில் இணைவது தமிழக அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சூழலில் அதிமுக பாஜக கூட்டணியால் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக தலைவர்களை திமுக குறிவைத்து வருகிறது. அதேபோல் அதிமுக தலைமை மீது செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தம்பிதுரை, தங்கமணி, ராஜேந்திர பாலாஜி, காமராஜ், மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாகவும் அவர்களையும் திமுகவுக்கு கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுக தலைமை உத்தரவிட்டுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி வருகிறது. குறிப்பாக அதிமுக அமைச்சர்கள் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது அதிமுகவிற்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவாகவே கருதப்பட்டு வருகிறது. அதேபோல் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மற்றும் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும். இதன் காரணமாக கட்சிகளின் பலன் மாறுபடும் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. மேலும் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல யூகங்கள் வெளியாகி வருகின்றன. கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு, பதவி கிடைக்காத விரக்தி போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்படுகிறது. சிலர் அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாக கட்சி மாறுகிறார் என்றும் கூறி வருகின்றனர். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. இப்படிப்பட்ட நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து வந்தார்கள். பொதுவாகவே லோக்சபா தேர்தல், சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நிர்வாகிகள் பலரும் கட்சி மாறுவது வழக்கம். பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு, பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு செல்வதும் வழக்கம். அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவித்து வந்தார்கள். கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த புள்ளி அவர் என்றும் சிலர் கூறும் நிலையில் இன்னொரு தரப்போ அவர் சென்னையில் இருக்கும் புள்ளி என்கிறார்கள். அவர் மீதுள்ள சில வழக்குகளும் உள்ளன. பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. அதாவது கிட்டத்தட்ட 5000 பேருடன் சேர்ந்து அவர் திமுகவில் இணைய உள்ளாராம். இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகளும் வழங்கப்படலாம் என்கிறார்கள். இவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரம் பெரிய அளவில் காலியாகும் என்கிறார்கள். அந்த வகையில் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் திமுகவில் இணைய ஆயத்தமாகி வருகிறார். அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவரா அல்லது சென்னையை சேர்ந்தவரா என்பது குறித்த பலதரப்பட்ட கருத்துக்கள் நிலவியும் வருகின்றன. அதேபோல் அவர் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படலாம். அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகவும் இதன் காரணமாகவே கட்சிகளின் பலம் மாறுபடும்.
அதேபோல் அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல யூகங்கள் வெளியாகி வருகின்றன. கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி, பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு, பதவி கிடைக்காத விரக்தி போன்ற பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு வருகிறது. சிலர் அவர் மீதுள்ள வழக்குகள் காரணமாகவே கட்சி மாறுகிறார் என்றும் கூறியும் வருகின்றனர். இந்த நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது. அதாவது தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரமாக தேர்தல் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய கூட்டணியை பலமாக வைத்துக் கொண்டு மீண்டும் திமுக ஆட்சியை தமிழகத்தில் நிலைநாட்டி விடலாம் என்ற எண்ணத்தில் அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். மறுபக்கம் பாஜகவுடன் கூட்டணி வைத்துள்ள அதிமுக இந்த முறையாவது தமிழகத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இபிஎஸ் ஓடிக்கொண்டிருக்கிறார். இவர்களுக்கு நடுவே அன்புமணி மற்றும் ராமதாஸ் ஒரு பக்கம் அடித்துக் கொண்டிருக்க, மறுபக்கம் விஜய் மக்களுக்காக தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி மூலமாக புதிய ஆட்சியை தரப்போகிறேன் என்று சூளுடைத்து வருகிறார். என்னதான் அனைத்து கட்சிகளிலும் போட்டி போட்டுக் கொண்டிருந்தாலும் திமுக கூட்டணி பலமாக இருப்பதால் வெற்றி நமக்குத்தான் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் நம்பிக்கையில் உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் திமுக வெற்றியை தடுக்க கூட்டணி கட்சிகளை வளைப்பதில் அதிமுக ஆர்வம் காட்டுவது போல் திமுகவும் ஒரு புதிய யுக்தியை கையில் எடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது அதிமுக தலைமை மீதும் பாஜக தலைமை மீதும் கடும் அதிருப்தியில் இருக்கும் அதிமுக முக்கிய புள்ளிகளான செல்லூர் ராஜு, செங்கோட்டையன், தம்பிதுரை, தங்கமணி, ஜெயக்குமார், ராஜேந்திர பாலாஜி, ஆர் காமராஜ், மணிகண்டன் ஆகியோர் அதிருப்தியில் இருப்பதாக, அவர்களை திமுகவுக்கு கொண்டு வர நிர்வாகிகளுக்கு திமுக தலைவரான முதலமைச்சர் ஸ்டாலின் திடீர் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி வைத்தது தற்போது எடப்பாடிக்கு மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஆரம்ப கட்டத்தில் கூட்டணி வைப்பதற்கான பல ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருந்தாலும் அதன் எல்லையை தாண்டி செல்கிறது பாஜக. அதாவது தனது அதிமுக கட்சிக்குள் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் உள்ளிட்டோரை இணைக்கக்கூடாது என எடப்பாடி கூறியிருந்தார். அது ரீதியாக என்னிடம் வற்புறுத்தவும் கூடாது என எடப்பாடி தெரிவித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் பாஜக நிர்வாகிகள் சமீபத்தில் அளிக்கும் பேட்டியில் கூடிய விரைவில் டிடிவி தினகரன் இணைவார், இது ரீதியாக எடப்பாடியே கூறுவார் என தெரிவித்துள்ளனர். இப்படி அதிமுகவின் தலையீடு இல்லாமல் பாஜக முடிவெடுப்பது உச்சக்கட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதேபோல கூட்டணி ஆட்சி முறைதான், அதிலும் பாஜக தான் அதன் செயல் தலைவர் என்பது போல் கூறி வருகின்றனர். இதனையும் எடப்பாடி முழுமையாக எதிர்த்து வருகிறார். இவ்வாறு தனது கூட்டணி கோட்பாடுகளை உடைக்கும் பாஜகவுடன் நீண்ட நாள் பயணம் தொடர முடியுமா என்ற குழப்பத்திலும் உள்ளார் எடப்பாடி. இந்த நிலையில்தான் அதிமுகவில் வேறு ஒருவர் தலைவரை நியமித்து நமது கைப்பிடிக்குள் கொண்டு வந்து விடலாம் என பாஜக மறைமுக திட்டம் தீட்டி வருகிறார்களாம். எதுவாக இருந்தாலும் இப்படியான நெருக்கடியான சூழ்நிலையில் ஒவ்வொரு அதிமுக புள்ளிகளும் தற்போது திமுகவில் இணைந்து வருவது மிகப்பெரிய பின்னடைவாகவே இருந்து வருகிறது. அதேபோல்தான் தற்போது எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுத்தவாறு அதிமுக முக்கிய புள்ளியான சி. விஜயபாஸ்கர் தற்போது திமுகவில் இணைய உள்ளார். இதற்காக திமுக மூத்த அமைச்சர்களிடம் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டாராம். விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து சி. விஜயபாஸ்கர் திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. அவர் திமுகவில் இணைந்த ஸ்டாலின் மிக உயர்ந்த பதவி கொடுப்பார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது. இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடிக்கு பேரதிர்ச்சிகளை கொடுத்து வருகிறது. சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, திமுகவில் இணைந்த சி. விஜயபாஸ்கர் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.